இன்றைக்கி நம்ம சேனலில் 8+ months பேபிஸ்க்கு ஹோம்மேட் செர்லாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கடலைப்பருப்பு, பொட்டுக்கடலை, சோளம், பச்சை பயிறு, வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், ஏலக்காய், கம்பு, துவரம்பருப்பு, ராகி, அரிசி, கோதுமை. அரிசி வந்து 1/4 கிலோ எடுத்துக்கணும். 250 grams ஆஃப் ரைஸ். ஸோ இதை வந்து சிம்மில் வச்சு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீட், கோதுமை, இதுவும் வந்து 250 grams எடுத்துக்கணும். இது கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சு ஸ்லோ பண்ணிக்கின்னு ஃப்ரை பண்ணி இதை வந்து எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு, தூர் தால், இதுவும் வந்து 250 grams எடுத்துக்கணும். இதையும் வந்து ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ணிடக்கூடாது, ஸ்லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கணும். இதுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ராகி, இதுவும் வந்து 1/4 kg. ஸோ 1/4 kgனா 250 grams ஆஃப் ராகி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்தது வர இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து 50 grams ஆட் பண்ணிக்கணும். ஸோ க்ரீன் கிராம், பச்சை பயிறு, இதுவும் வந்து 50 grams ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து சோளம், ஜோவார். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 50 grams. 50 grams எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மில்லட், கம்பு, இது வந்து 50 grams. சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே. இதுக்கு அடுத்தது வந்துட்டு பொட்டுக்கடலை, ரோஸ்டட் கிராம்ஸ் 50 grams. நெக்ஸ்ட் பீனட்ஸ், வேர்க்கடலை, இது வந்து 50 grams. இது வந்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம், ஏன்னா இது தோல் நீக்கிட்டு தான் இது வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏலக்கி, காடமம், இது வந்து ஒரு 5. நெக்ஸ்ட்டு கேஷ்யூ, பாதாம், இது ரெண்டும் சேர்த்து 50 grams. இதையும் வந்து ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஓமம், அஜ்வைன், இது வந்துட்டு ஒரு 2 spoons. இது எதுக்கு அப்படின்னாக்கா டைஜஷனுக்காக பேபிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, சன்னா தால், இது வந்து ஒரு 50 grams. இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு we can add this also. நெக்ஸ்ட் ட்ரை ஜிஞ்சர், சுக்கு, இது ஒரு சின்ன துண்டு போட்டால் போதும். இது வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே சேர்த்து ஸோ இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த தோல் நீக்கணும் பீனட்ஸ், இதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோத்தையும் வந்து நம்ம இப்போ நல்லா அரைச்சிட்டு ஃபைன் பவுடராக பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். பை பாய்.